இந்த யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு உதவி புரியும் கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம், நான் உங்கள் பாலன். மரணம் என்பது பலருக்கும் ஒரு முடிவாக தோன்றலாம். ஆனால் குவாண்டம் அறிவியல் மற்றும் ஆன்மீக பார்வையில் பார்த்தால் அது ஒரு முடிவல்ல, அது மாற்றத்தின் தருணம். ஒரு மனிதரின் உடல் இறக்கும் அந்த நொடியில் உடலில் உயிரியல் செயல்கள் மெதுவாக நிற்கத் தொடங்குகின்றன. இதயம் துடிப்பதை நிறுத்துகிறது. மூளை அலைகள் அமைதியாக தளிர்கின்றன. அறிவியல் கூறுவது என்னவென்றால், நமது உடல் என்பது அணுக்கள் மற்றும் ஆற்றல்களின் கூட்டுத்தொகை. அந்த ஆற்றல் அழிவதில்லை, அது மாற்றம் பெறுகிறது. இதே கருத்தை ஆன்மீகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக சொல்கிறது. உடல் மட்டுமே மாறுகிறது, ஆனால் அறிவு அல்லது சிந்தனை என்னும் நுண்ணிய ஆற்றல் தொடர்கிறது. மரணம் நிகழும் அந்த சில நொடிகளில் பல ஆன்மீக மரபுகள் கூறுவது, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் நினைவுகளை மிக வேகமாக உணரக்கூடும் என்று. குவாண்டம் பார்வையில் பார்த்தால் நாம் ஒரு உடலாக மட்டுமல்ல, நாம் ஒரு அறிவு புலத்தில் இணைந்துள்ள தகவல் அமைப்பு. அந்த உடல் நிறுத்தப்படும் போது அந்த அறிவு அல்லது உணர்வு பிரபஞ்சத்தின் பெரிய அறிவு புலத்துடன் மீண்டும் இணைகிறது என்று சில விஞ்ஞானிகள் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கருதுகிறார்கள். அதனால் மரணத்தின் அந்த முதல் தருணம் பயம் தரும் ஒரு விஷயம் அல்ல. அது ஒரு கதவு மூடுவதல்ல, மற்றொரு பரிணாமத்திற்கு திறக்கும் கதவு என்று பல ஆன்மீக மரபுகள் சொல்கின்றன. நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று: உடல் என்பது ஒரு பயணத்தின் வாகனம், ஆனால் அறிவு அந்த பயணத்தின் உண்மையான பயணி. அதனால் மரணம் நிகழும் அந்த தருணம் முடிவல்ல, அது அறிவின் அடுத்த கட்ட பயணத்தின் ஆரம்பம். மரணம் என்பது முடிவல்ல என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. அதே நேரத்தில் நவீன அறிவியலும் மனிதன் வெறும் உடல் அல்ல, ஒரு ஆற்றல் அமைப்பு என்று சொல்கிறது. குவாண்டம் அறிவியல் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு காட்டுகிறது: ஆற்றல் எப்போதும் அழிவதில்லை, அது வடிவம் மட்டுமே மாறுகிறது. நமது உடல் உயிரிழக்கும் அந்த நொடியில் உடலுடன் தொடர்புடைய நரம்பு அமைப்பு செயலிழக்கிறது. ஆனால் நமது உள்ளுணர்வு அது வேறு நிலைக்கு நகரத் தொடங்குகிறது. இந்த ஆரம்ப நிலையைத்தான் பல ஆன்மீக மரபுகள் ஆன்மாவின் விழிப்பு நிலை என்று அழைக்கின்றன. மரணத்தின் பிறகு ஆரம்பத்தில் ஆன்மா ஒரு விசித்திரமான அனுபவத்தை சந்திக்கிறது. அது உடலிலிருந்து விடுபடுகிறது, ஆனால் தன்னை இன்னும் நான் இருக்கிறேன் என்று உணர்கிறது. சில குவாண்டம் சிந்தனையாளர்கள் கூறுவதாவது, நமது உணர்வு மூளையில் மட்டுமில்லை, அது பிரபஞ்சத்தின் ஒரு குவாண்டம் புலத்துடன் தொடர்புடையது. அதனால்தான் உடல் முடிந்தாலும் அறிவு தொடரும் ஒரு சாத்தியம் இருக்கிறது என்று சில விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இந்த முதல் விழிப்பு நிலையில் ஆன்மா தன்னுடைய பழைய அடையாளத்தையும் உலக வாழ்க்கையின் நினைவுகளையும் மெதுவாக உணரத் தொடங்குகிறது. ஆனால் இது ஒரு புதிய உண்மை நிலை. இந்த நிலையில் ஆன்மா இரண்டு விஷயங்களை அனுபவிக்கிறது: உடல் இல்லாத சுதந்திரம், பழைய வாழ்க்கையின் நினைவுகளின் தாக்கம். அதனால்தான் பல ஆன்மீக நூல்கள் கூறுவது, மரணம் என்பது அழிவல்ல, அது ஒரு பரிமாற்றம். குவாண்டம் பார்வையில் பார்க்கும்போது நாம் ஒரு உடலாக மட்டும் இல்லாமல் அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒரு அமைப்பு. உடல் நிற்கும் போது அந்த ஆற்றல் புதிய பரிணாமத்தில் தனது பயணத்தை தொடங்குகிறது. அதுவே ஆன்மாவின் முதல் விழிப்பு. சுருக்கமாக சொன்னால், மரணம் என்பது இருள் அல்ல, அது ஒரு கதவு. அந்த கதவை தாண்டியதும் ஆன்மா ஒரு புதிய விழிப்பை அனுபவிக்கிறது. பிரபஞ்சத்தை பற்றி குவாண்டம் அறிவியல் என்ன சொல்கிறது என்றால், எந்த ஆற்றலும் உண்மையில் அழியாது, அது வடிவம் மட்டும் மாறுகிறது. நாம் உடலாக பார்க்கும் வாழ்க்கை ஒரு வடிவம் மட்டுமே, ஆனால் நமது அறிவு அல்லது ஆன்மா ஒரு ஆற்றல். உடல் இறக்கும் தருணத்தில்
அந்த ஆற்றல் உடலிலிருந்து மெதுவாக பிரிகிறது. பல ஆன்மீக மரபுகளும் சில நரம்பியல் ஆய்வுகளும் கூறுவது என்னவென்றால், மரணத்திற்கு பிறகு முதல் 7 நாட்கள் மிகவும் முக்கியமான மாற்ற காலம். இந்த காலத்தை மாறுதல் காலம் என்று அழைக்கலாம். இந்த 7 நாட்களில் நமது உணர்வு இன்னும் பழைய வாழ்க்கையின் அதிர்வுகளோடு இணைந்திருக்கலாம். குவாண்டம் பார்வையில் பார்த்தால் நமது நினைவுகள், உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாம் ஒரு தகவல் களம் போல பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதனால்தான் பல ஆன்மீக மரபுகளில் மரணத்திற்கு பிறகு 7வது நாள் பிரார்த்தனை, சாந்தி வழிபாடு அல்லது தியானம் செய்யப்படுகிறது. அது அந்த ஆன்மாவின் மாற்றுப்பயணத்தை அமைதியாக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. இந்த 7 நாட்களில் ஆன்மா தனது பழைய அடையாளத்தை மெதுவாக விடுவிக்கிறது. அது ஒரு புதிய அதிர்வு நிலைக்கு நகரும் முன் ஒரு மாற்றத்தளத்தில் இருப்பது போல இருக்கிறது. குவாண்டம் அறிவியல் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. வாழ்க்கையும் மரணமும் இரண்டும் எதிர்மறை நிலைகள் அல்ல. அவை ஒரே ஆற்றலின் 2 பரிணாமங்கள். அதனால் மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு மாற்றம், ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். பிரபஞ்சத்தை குவாண்டம் பார்வையில் பார்த்தால் நாம் வெறும் உடல் மட்டுமல்ல, நாம் ஒரு செயல்படும் ஆற்றல் அமைப்பு. உடல் இறக்கும் போது உடலின் செயல்கள் நிற்கலாம், ஆனால் அறிவு மற்றும் தகவல் முழுமையாக அழிந்து விடாது என்று பல விஞ்ஞான கோட்பாடுகள் கூறுகின்றன. குவாண்டம் இயற்பியலில் ஒரு முக்கியமான கருத்து உள்ளது. தகவல்களை அழிக்க முடியாது. அதாவது பிரபஞ்சத்தில் உருவான தகவல் எங்கோ ஒரு வடிவில் தொடர்கிறது. அதேபோல் நமது வாழ்க்கையின் அனுபவங்கள், நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள், செயல்கள் இவை அனைத்தும் ஒரு தகவல் அலை போல் பிரபஞ்சத்தில் பதியப்பட்டிருக்கும். ஆன்மீக மரபுகளில் பல இடங்களில் ஒரு கருத்து வருகிறது. உடல் இறந்த பிறகு ஆன்மா உடனே மறைந்து போவதில்லை. அது ஒரு மாற்றத்தின் நிலையை கடக்கிறது. அந்த நிலையிலேயே பல மரபுகள் 40 நாட்கள் வாழ்க்கை பதிப்பாய்வு என்பதை குறிக்கிறது. இந்த காலத்தில் ஆன்மா தனது வாழ்நாளில் கடந்த அனுபவங்களை ஒரு திரைப்படம் போல மீண்டும் பார்க்கிறது என்று கூறப்படுகிறது. நாம் செய்த செயல்கள் மற்றவர்களுக்கு எந்த உணர்வை கொடுத்தது, எந்த முடிவுகள் அன்பை உருவாக்கின, எந்த முடிவுகள் வேதனையை உருவாக்கின, இவற்றை ஆழமாக உணரும் நிலையாகும். இறப்பின் அருகே சென்றவர்கள் ஒரு புதிய அனுபவத்தை பகிர்கின்றனர். ஒரு பொதுவான விஷயத்தை சொல்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை மிக வேகமாகவும் தெளிவாகவும் அனுபவித்தார்கள். குவாண்டம் பார்வையில் இதை பார்க்கும்போது நமது வாழ்க்கை ஒரு தகவல் புலம் போல இருக்கலாம். உடல் இல்லாத நிலையிலும் அந்த தகவலை அறிவு காண முடியும். அதனால்தான் இந்த 40 நாள் பகுப்பாய்வு ஒரு சுய விழிப்புணர்வு செயல்முறை என்று சிலர் விளக்குகின்றனர். இந்த புரிதலின் மூலம் ஆன்மா தனது அனுபவங்களை ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராகிறது என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. இது நமக்கு ஒரு முக்கியமான நினைவூட்டலை தருகிறது. நாம் இன்று வாழும் ஒவ்வொரு தருணமும் வெறும் நிகழ்வு அல்ல, அது அறிவின் பதிவாக இந்த பிரபஞ்சத்தில் பதிகிறது. அதனால் அன்புடன் வாழ்ந்த தருணங்கள், கருணையுடன் செய்த செயல்கள், உண்மையுடன் எடுத்த முடிவுகள் இவை அனைத்தும் நமது அறிவின் வெளிச்சமாக மாறுகின்றன. இறுதியில் ஒரு கேள்வி மட்டுமே இருக்கும். நாம் வாழ்ந்த வாழ்க்கை பயத்தில் நிரம்பியதா அல்லது அன்பில் நிரம்பியதா? ஏனென்றால் உடல் முடிவடையலாம், ஆனால் அறிவு செய்த தேர்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் என்றும் ஒலித்துக்கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தனியாக இல்லை. ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு ஆற்றலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதைத்தான் நவீன அறிவியல் குவாண்டம் இணைப்பு என்று கூறுகிறது. ஒரு பொருள் மற்றொன்றுடன்
ஆழமாக இணைந்தால் அவை இடைவெளி இருந்தாலும் அந்த இணைப்பு உடனே முறிவதில்லை. மனிதர்களுக்கும் இதே உண்மை பொருந்துகிறது. நாம் ஒருவரை மிகவும் நேசித்தால் அந்த நபருடன் ஒரு ஆற்றல் இணைப்பு உருவாகிறது. உடல் பிரிந்தாலும் அந்த ஆற்றல் நினைவுகளிலும் உணர்ச்சிகளிலும் தொடர்கிறது. அதனால்தான் ஒருவர் மறைந்த பிறகும் அவரை பற்றிய நினைவுகள் நம்மை தொடர்கின்றன. அன்பு, துக்கம், வருத்தம் போன்ற உணர்வுகள் மிகவும் ஆழமாக உணரப்படுகிறது. ஆன்மீக பார்வையில் மரணத்திற்கு பிறகு முதல் காலகட்டத்தில் ஆத்மா ஒரு மாற்ற நிலையை கடக்கிறது என்று கூறப்படுகிறது. அது ஒரு புதிய உணர்வு நிலைக்கு மெல்ல பழகும் காலம். இந்த காலத்தில் பூமியில் இருக்கும் எங்கள் உணர்ச்சிகள் ஒரு அதிர்வாக அந்த ஆத்மாவை தொடலாம் என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. நாம் மிகுந்த உணர்ச்சி துக்கத்தில் மூழ்கி இருந்தால் அந்த உணர்ச்சி அதிர்வுகள் அந்த ஆத்மாவின் அமைதியை பாதிக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் நாம் அன்பு, நன்றி, அமைதி போன்ற உணர்வுகளை வைத்திருந்தால் அது அந்த ஆத்மாவுக்கு இலகுவான விடுதலை உணர்வை வழங்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் பல மரபுகளில் மரணமடைந்தவர்களுக்கு அமைதியான நினைவு, பிரார்த்தனை, நன்றியுணர்வு செலுத்தப்படுகிறது. ஆனால் அறிவியல் இதை முழுமையாக நிரூபிக்கவில்லை. ஆனால் ஒரு உண்மை தெளிவாக உள்ளது. உணர்ச்சிகள் ஒரு சக்தி. அவை மனிதர்களையும் மட்டுமல்ல, நமது உறவுகளின் நினைவுகளையும் அவர்களின் ஆற்றல் தடயங்களையும் பாதிக்கக்கூடியவை. அதனால் நாம் பிரிந்தவர்களை நினைக்கும் போது துக்கத்தை விட அன்பையும் அமைதியையும் அனுப்புவோம். ஏனென்றால் அன்பு என்ற ஆற்றல் உடலை தாண்டி நேரத்தையும் இடத்தையும் தாண்டி தொடர்ந்து பயணம் செய்யக்கூடியது. பிரபஞ்சத்தை குவாண்டம் அறிவியல் பார்வையில் பார்க்கும்போது நாம் வெறும் உடலாக மட்டுமில்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். நமது உடல் ஒரு உயிரியல் அமைப்புதான். ஆனால் நமது அறிவு அல்லது உணர்வு அது ஒரு ஆற்றல். அறிவியல் இவ்வாறு கூறுகிறது: ஆற்றல் உருவாகவும் முடியாது, அழியவும் முடியாது. அது வடிவம் மட்டுமே மாறும். அதேபோல் ஆன்மீக மரபுகள் சொல்வது என்னவென்றால், மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு மாற்றம், ஒரு மாற்றுப்பாதை. ஒருவர் மரணத்தை அடைந்தபோது உடல் இங்கேயே இருக்கும். ஆனால் அந்த உணர்வு அல்லது ஆன்மா புதிய அதிர்வெண் நிலைக்கு நகர்கிறது. குவாண்டம் கோட்பாட்டில் ஒரு அருமையான கருத்து உள்ளது. அது என்னவென்றால், நமது உணர்வு எந்த அதிர்வெண் நிலையில் இருக்கிறதோ அதற்கேற்ற அனுபவ உலகத்துடன் இணைகிறது. மரணத்திற்கு பிறகு ஆன்மா சில ஆன்மீக வாயில்கள் வழியாக பயணம் செய்கிறது. இந்த வாயில்கள் ஒரே இடத்திற்கு மட்டும் கொண்டு செல்லாது, அவை பல்வேறு அனுபவ நிலைகளுக்கு வழிகாட்டும். அந்த நிலைகள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன? குவாண்டம் பார்வையில் ஒரு துகளின் நிலையை அதன் சாத்தியக்கூறு தீர்மானிக்கிறது. அதேபோல் ஆன்மீக பார்வையில் ஒரு ஆன்மாவின் அடுத்த கட்ட பயணத்தை அதன் சிந்தனை, உணர்வு மற்றும் வாழ்நாள் அதிர்வெண் தீர்மானிக்கிறது. அதாவது நாம் வாழ்க்கையில் வளர்த்த அன்பு, கருணை, பயம், கோபம் இவை அனைத்தும் ஒரு அதிர்வெண் பதிவாக மாறுகின்றன. மரணத்திற்கு பிறகு அந்த அதிர்வெண் தான் ஆன்மாவை ஒரு குறிப்பிட்ட அனுபவ தளத்திற்கு கொண்டு செல்கிறது. சில ஆன்மாக்கள் ஓய்வு மற்றும் சிகிச்சை போன்ற அமைதியான அறிவு தளங்களுக்கு செல்கின்றன. சில ஆன்மாக்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் காரணமாக மீண்டும் புதிய பிறவிக்கான வாய்ப்புகளை தேர்வு செய்கின்றன. இதையே பல ஆன்மீக மரபுகள் ஆன்மாவின் தேர்வு என்று கூறுகின்றன. அதாவது மரணம் என்பது ஒரு கதவு மூடுவது அல்ல, அது ஒரு புதிய கதவு திறப்பது. அந்த கதவு எங்கு செல்கிறது என்பது பிரபஞ்சம் தீர்மானிப்பதில்லை, அதை தீர்மானிப்பது நமது உணர்வு அதிர்வெண். அதனால்தான் சில ஞானிகள் ஒரு ஆழமான உண்மையை கூறுகின்றனர்: நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதே நாம் எங்கு செல்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது.
முடிவில் ஒரு கேள்வி: மரணம் வந்தபோது நமது ஆன்மா எந்த வாயிலை தேர்வு செய்யும்? அந்த பதிலை நாம் இப்போது வாழும் வாழ்க்கையே உருவாக்குகிறது. பிரபஞ்சத்தை ஆழமாக கவனித்தால் ஒரு முக்கியமான உண்மை தெரிய வருகிறது. இந்த உலகில் எந்த மாற்றமும் திடீரென நிகழ்வதில்லை. ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு சரிக்கட்டும் காலம் இருக்கும். அதேபோல் ஆன்மீக பார்வையில் மரணத்திற்கு பிறகு ஆன்மா உடனே அடுத்த பிறவிக்கு செல்லும் என்று சொல்லப்படுவதில்லை. பல ஆன்மீக மரபுகள் இவ்வாறு கூறுகிறது: மரணத்திற்கு பிறகு ஆன்மாவின் சிகிச்சை மற்றும் மறுபயிற்சி காலம் இருக்கும். குவாண்டம் அறிவியல் பார்வையில் பார்த்தால் நமது உடல் ஒரு உயிரியல் அமைப்பு. ஆனால் நமது நினைவுகள், உணர்வுகள், அனுபவங்கள் இவை அனைத்தும் தகவல் மற்றும் அதிர்வெண் வடிவில் சேமிக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்த அன்பு, துக்கம், பயம், மகிழ்ச்சி, உறவுகள் இவை அனைத்தும் ஒரு உணர்வு தடமாக ஆன்மாவில் பதிந்து இருக்கும். மரணம் நிகழும் போது உடல் இயங்குவதை நிறுத்துகிறது. ஆனால் அந்த உணர்வு தகவல் உடனே அழிந்து போகாது. குவாண்டம் தகவல் கோட்பாடு கூறுவது என்னவென்றால், தகவல் முற்றிலும் அழியாது, அது வேறு நிலைக்கு மாற்றப்படுகிறது. ஆன்மீக பாரம்பரியங்கள் இதையே வேறு விதமாக விளக்குகின்றன. மரணத்திற்கு பிறகு ஆன்மா ஒரு அமைதியான நிலைக்கு சென்று அதன் வாழ்க்கை அனுபவங்களை மீண்டும் புரிந்து கொள்ளும். இதையே சிலர் ஆன்மாவின் சுயப்பார்வை என்று அழைக்கின்றனர். இந்த காலத்தில் ஆன்மா குற்றம் சாட்டப்படுவதில்லை, அதற்கு தண்டனையும் வழங்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அது தனது வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் புரிந்து கொள்கிறது. நாம் எப்போது அன்பு கொடுத்தோம், எப்போது மற்றவர்களுக்கு துன்பம் அளித்தோம், எப்போது நம் உண்மையான இயல்பை மறந்தோம், இந்த கேள்விக்கான பதில்களை ஆன்மா மெதுவாக உணரத் தொடங்குகிறது. இந்த புரிதல் குணமடைதல் என்று சொல்லப்படுகிறது. கடந்த கால வாழ்க்கையின் குழப்பங்கள், மன அழுத்தங்கள், பூர்த்தி ஆகாத உணர்வுகள் இவை அனைத்தும் மெதுவாக சமநிலைக்கு திரும்புகின்றன. அதே நேரத்தில் மறுகல்வி கட்டம் ஆரம்பமாகிறது. அதாவது பிரபஞ்சத்தின் ஆழமான உண்மைகளை மீண்டும் நினைவு கூறத் தொடங்குகிறது. நாம் யார், ஏன் பிறந்தோம், என்ன கற்றுக்கொள்ள வந்தோம், இந்த புரிதல்கள் தெளிவாகும் போது அடுத்த கட்ட பயணத்திற்கான தயாரிப்பு தொடங்குகிறது. சில ஆன்மாக்கள் மேலும் உயர்ந்த அறிவு நிலையில் தொடர முடிவு செய்கின்றன. சில ஆன்மாக்கள் புதிய அனுபவங்களுக்காக மீண்டும் பிறவியை தேர்வு செய்கின்றன. இந்த முழு செயல்முறை பிரபஞ்சத்தின் ஒரு அறிவு வளர்ச்சி அமைப்பு போல செயல்படுகிறது. இதனால் ஒரு ஆழமான உண்மை புரிகிறது: மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு சிகிச்சை நிலையம் போன்ற இடைநிலை. அங்கு ஆன்மா குணமடைந்து புரிந்து கொண்டு புதிய பயணத்திற்கு தயாராகிறது. அதனால்தான் சில ஞானிகள் கூறுகிறார்கள், வாழ்க்கை ஒரு பள்ளி என்றால் மரணத்திற்கு பின் உள்ள அந்த நிலை அந்த பாடங்களை புரிந்து கொள்ளும் அமைதியான வகுப்பு. பிரபஞ்சத்தை அறிவியல் மற்றும் ஆன்மீக பார்வையில் பார்க்கும்போது ஒரு அருமையான கேள்வி நமக்கு தோன்றுகிறது: மரணத்திற்கு பிறகு ஆன்மா முழுமையாக வேறு உலகத்திற்கு சென்று விடுகிறதா, அல்லது சில நேரங்களில் பூமிக்கு திரும்பி வருகிறதா? பல ஆன்மீக மரபுகளிலும் ஒரு பொதுவான நம்பிக்கை உள்ளது: மரணத்திற்கு பிறகு முதல் கால பகுதியில் சில ஆன்மாக்கள் பூமியை மீண்டும் பார்வையிடலாம் என்று கூறப்படுகிறது. இதையே சிலர் ஆன்மாவின் வருகை என்று அழைக்கின்றனர். இந்த கருத்தை குவாண்டம் அறிவியல் பார்வையில் பார்த்தால் ஒரு முக்கியமான உண்மை தெரிகிறது. குவாண்டம் உலகில் ஒரு துகள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருப்பது போன்ற குவாண்டம் சூப்பர்பொசிஷன் என்ற கருத்து உள்ளது. அதாவது ஒரு ஆற்றல் ஒரே இடத்தில் மட்டும் கட்டுப்படாமல் பல சாத்தியமான நிலைகளில் இருக்க முடியும்.
ஆன்மீக பார்வையில் உணர்வு அல்லது ஆன்மா ஒரு உடலால் கட்டுப்படாத ஆற்றல் என்று பார்க்கப்படுகிறது. உடல் இல்லாத நிலையில் அந்த உணர்வு பெரிய சுதந்திரத்துடன் இயங்கும் என்று சில மரபுகள் கூறுகின்றன. அதனால்தான் சில நேரங்களில் மரணமடைந்த அன்புக்குரியவர்கள் நம் கனவுகளில் தோன்றுவது அல்லது உணர்வு போல நம்மை தொடுவது போன்ற அனுபவங்கள் பலருக்கும் ஏற்படுகிறது. இவை அனைத்தும் அறிவியல் முறையில் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் மனவியல் மற்றும் உணர்வு ஆய்வுகளில் இத்தகைய அனுபவங்கள் பலரால் பகிரப்பட்டுள்ளன. ஆன்மீக பார்வையில் இதன் வருகைகளின் நோக்கம் பயமுறுத்துவது அல்ல. அவை பெரும்பாலும் அன்பை உணர்த்துவதற்கும் நிம்மதியை அளிப்பதற்கும் கூறப்படுகிறது. சில ஆன்மாக்கள் தங்களுடைய குடும்பத்தினரை பார்த்து அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்வதற்காக வருவதாகவும் சில மரபுகள் விளக்குகின்றன. சில நேரங்களில் இந்த வருகைகள் கனவுகளின் மூலம் நிகழலாம். கனவு நிலை என்பது நமது விழிப்புணர்வு மற்றும் ஆழ்மன நிலை இரண்டும் சந்திக்கும் ஒரு விசித்திரமான தருணம். அந்த நேரத்தில் நமது உணர்வு மிகவும் திறந்த நிலையில் இருக்கும். இதனால் நாம் சாதாரணமாக கவனிக்க முடியாத சில நுண்ணிய அனுபவங்களை உணர வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான உண்மையுள்ளது. ஆன்மீக ஞானிகள் கூறுவது இந்த வருகைகள் நிரந்தரமானவை அல்ல. மரணத்திற்கு பிறகு ஆன்மா தன் அடுத்த பயணத்தை தொடங்கும் போது அது மெதுவாக பூமியிலிருந்து விலகத் தொடங்கும். ஏனென்றால் பிரபஞ்சத்தின் இயல்பு எப்போதும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஆகும். இதனால் ஒரு ஆழமான உண்மை நமக்கு தெரிகிறது. அன்பு கொண்ட உறவுகள் உடலால் மட்டும் கட்டுப்படுவதில்லை. அன்பு என்பது ஒரு அதிர்வின் இணைப்பு. அந்த இணைப்பு சில நேரங்களில் உடல் இல்லாத நிலையிலும் உணரப்படலாம். ஆனால் இறுதியில் ஒவ்வொரு ஆன்மாவும் தன் அடுத்த அறிவு பயணத்திற்காக பிரபஞ்சத்தின் பெரிய பாதையில் முன்னே செல்லும். அதனால்தான் ஒரு பழமையான ஞானம் சொல்கிறது, உடல்கள் பிரிந்தாலும் அன்பின் அதிர்வெண் பிரியாது. மனித வாழ்க்கையில் ஒரு வருடம் என்பது ஒரு சாதாரண கால அளவாக தோன்றலாம். ஆனால் ஆன்மீக மரபுகளில் மரணத்துக்கு பிறகு வரும் முதல் ஒரு வருடம் மிகவும் முக்கியமான காலமாக கருதப்படுகிறது. இந்த காலம் ஆன்மாவின் மாற்றம், புரிதல் மற்றும் சமநிலை பெரும் காலகட்டமாக விவரிக்கப்படுகிறது. அறிவியல் பார்வையில் பார்த்தால் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அமைப்பும் ஒரு மாற்ற நிலை வழியாக செல்கிறது. ஒரு நட்சத்திரம் பிறக்கும் போது அது உடனே முழுமையாக உருவாகாது. அது ஒரு வளர்ச்சி மற்றும் மாற்ற செயல்முறையின் மூலம் உருவாகிறது. அதேபோல் ஆன்மீக பார்வையில் மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது புதிய நிலையின் மாற்றம். அந்த மாற்றத்தின் போது ஆன்மா தனது கடந்த கால வாழ்க்கையை புரிந்து கொள்ளும், உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் மற்றும் அடுத்த பயணத்திற்கு தயாராகும். பல ஆன்மீக பாரம்பரியங்கள் கூறுவது என்னவென்றால், மரணத்திற்கு பிறகு வரும் முதல் வருடத்தில் ஆன்மா தனது வாழ்க்கை அனுபவங்களை அனுபவிக்கிறது. இந்த காலத்தில் இறுதியில், அதாவது முதலாம் ஆண்டு நிறைவில் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழும் என்று கூறப்படுகிறது. இதையே சிலர் ஆன்மாவின் ஒரு சுற்று நிறைவு என்று விவரிக்கின்றனர். குவாண்டம் அறிவியல் ஒரு முக்கியமான உண்மையை கூறுகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் சுழற்சி மற்றும் அதிர்வெண் மாற்றம் மூலம் இயங்குகின்றன. ஒரு அலை உருவாகி மறையும். ஒரு துகள் ஒரு நிலையை விட்டு மற்றொரு நிலைக்கு நகரும். அதேபோல் ஆன்மீக பார்வையில் முதல் வருடம் முடியும் போது ஆன்மா தனது கடந்த வாழ்க்கையுடன் இருந்த ஆழமான இணைப்புகளை மெதுவாக விடுவிக்க தொடங்குகிறது. இந்த விடுதலை துக்கமாக பார்க்கப்படுவதில்லை, அது ஒரு அமைதியான முன்னேற்றம். ஏனென்றால் ஆன்மாவின் பயணம்
ஒரு இடத்தில் நிற்கும் பயணம் அல்ல, அது தொடர்ந்து வளர்ச்சியடையும் பாதை. இந்த கட்டத்தில் ஆன்மா 2 வழிகளில் ஒன்றை தேர்வு செய்யலாம் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஒரு வழி மேலும் உயர்ந்த அறிவு நிலைகளில் தொடரும் ஆன்மீக வளர்ச்சி. மற்றொரு வழி புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ள மீண்டும் ஒரு பிறவிக்கான தயாரிப்பு. இந்த முழு செயல்முறை பிரபஞ்சத்தின் ஒரு அறிவு வளர்ச்சி சுழற்சி போல செயல்படுகிறது. இதனால் ஒரு ஆழமான உண்மை நமக்கு தெரிகிறது. நான் நினைப்பது போல மரணம் வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஒரு அத்தியாயத்தின் முடிவு மட்டுமே. முதல் வருடம் முடியும் போது ஆன்மா அந்த அத்தியாயத்தை அமைதியாக முடித்து புதிய பயணத்தின் கதவை திறக்கிறது. அதனால்தான் சில ஞானிகள் கூறுகிறார்கள், வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் மரணம் அதன் கடைசி பக்கம் அல்ல, அது அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கம். இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.